Hello friends, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Pantothenic acid, வைட்டமின் B5 பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வைட்டமின் B5 அப்படின்னு பார்த்தோம்னா இதோட எந்த ஃபார்ம்ல நம்ம பாடியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் கோஎன்சைம் ஏவா தான் அசிட்டைல் கோஏ அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த ஃபார்ம்ல தான் நமக்கு Pantothenic acid நம்ம பாடியில் வந்து வேலை செய்யும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன் எல்லா மெட்டபாலிசமுக்கும் நமக்கு இந்த கோஏ அப்படிங்கிற இந்த கோஎன்சைம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் நமக்கு அந்த மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு. இது வந்து ரொம்ப ரேரான ஒரு டிஃபிஷியன்சி தான் மற்ற விட்டமின்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B5னா தனியாக அந்த டிஃபிஷியன்சி இருக்காது, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டிஃபிஷியன்சி வைட்டமின் டிஃபிஷியன்சி லைக் B12, B9, ஃபோலிக் ஆசிட் டிஃபிஷியன்சி அந்த மாதிரி சேர்ந்து வந்து நமக்கு இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு நிறைய எடுத்துக்கிட்டாலுமே பெருசாக எந்த ஒரு டாக்ஸிசிட்டி லெவலும் வந்து ரீச் ஆகாது, ஏன்னா இது ஒரு வாட்டர் சால்பிள் வைட்டமின். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கோஎன்சைம் ஏல வந்து நமக்கு இந்த ஃபேட்டி ஆசிட் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு, கொலஸ்ட்ரால், ஸ்டர்ட் ஹார்மோன்ஸ், வைட்டமின் A, D, B12 இது மூணுத்தையும் வந்து நமக்கு சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு இந்த கோஎன்சைம் ஏ தேவைப்படுது. சம் ஐசோப்ரெனாய்டு யூனிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக லியூசின், அர்ஜினைன், மீத்தோனைன், அப்புறம் சைட்டோக்ரோம்ஸ், ஹெச்பி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கோஎன்சைம் ஏ வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது இது எல்லாத்தையும் சிந்தசைஸ் பண்ணணும் அப்படின்னா. அடுத்தது டிசிஏ சைக்கிளில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் பார்த்தீங்கன்னா பைருவேட்டை அசிடைல் கோஏவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டாரேட் வந்து சக்சினில் கோஏவாக கன்வெர்ட் ஆகிறதுக்கும் நமக்கு இந்த வைட்டமின் B5 தேவைப்படுது. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா 70 என்சைம்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஎன்சைம் ஏவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த என்சைம்ஸ் எல்லாமே வேலை பார்க்கறதுக்கு இந்த கோஏ இருக்கணும். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது இந்த ஒரு பேண்டோதெனிக் ஆசிட் வைட்டமின் B5. சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சுரல் ஃபுட்ஸில் 3 to 10 mg பர் டே. ஸோ யூஸ்வலாக ஒரு அடல்ட் மென் ஆர் விமனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 5 mg இருந்தாலே போதுமானது. பட் நம்ம நேச்சுரல் ஃபுட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இது நமக்கு கிடைச்சிது. ஸோ ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸ்டு பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 15 mg பர் டே வந்து ஓரலாக கொடுக்கலாம். அதே மாதிரி 1 mg பர் டே இன்ஃபேண்ட்ஸ்க்கு. இது வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க, கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது உடம்புல அப்படிங்கிறப்போ மட்டும், டிஃபிஷியன்சியாக இருக்காங்க, ரொம்ப மால் நரிஷ்ட் அப்படிங்கிறப்போ. பெஸ்ட் சோர்சஸ் ஃபுட்டில் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா லிவர், கிட்னி, எக் யாக், ஈஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ் வெஜ்ஜில் நமக்கு கிடைக்கும். குட் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மில்க் அண்ட் மீட். ஸோ டெய்லி நம்ம மில்க் எடுத்துக்கிட்டாலே பெருசாக இந்த பேண்டோதெனிக் ஆசிட் டிஃபிஷியன்சிஸ் வந்து இருக்காது. அடுத்தது ஆர்டிஏ ஃபார் இண்டியன்ஸ் அக்கார்டிங் டு ICMR NIN 2020 பார்த்தோம்னா ஆவரேஜ் இன்டேக் மென் அண்ட் விமென்க்கு 5 mg. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அடாலசன்ஸ் அடல்ட் பார்த்தீங்கன்னா 5 mg மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். சில்ட்ரன்ஸ் வந்து 4 mg, இன்ஃபேன்ட்ஸ் வந்து 3 mg. ஸோ இன்ஃபேன்ட்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு 6 monthsலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3 mg. இது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள எடுத்துக்கிற மதர்ஸ் மில்க் எல்லாத்துக்குமே கிடைக்கும், ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா +2 mg ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் விமென்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா டிஃபிஷியன்சி. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான டிஃபிஷியன்சிஸ் எப்படிலாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப காமனான ஒரு சிம்டம் தான். ஸோ சரியாக தூக்கமின்மை இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், இரிட்டபிலிட்டி, எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் அடைஞ்சிட்டே இருப்பாங்க, வாமிட்டிங் இருக்கும், ஸ்டமக் பெயின்ஸ் இருக்கும், அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட அட்ரினல் கார்டெக்ஸ், நர்வஸ் சிஸ்டம், ஸ்கின், ஹேரை கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்டோதெனிக் ஆசிட் வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா வெறும் வந்து நம்ம ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குன்றது மட்டும் இல்லை, இந்த பேண்டோதெனிக் ஆசிட் டிஃபிஷியன்சினால கூட அவங்களுக்கு ஹேர் ஃபால் நடக்கும். மெயினான ஒரு பிரச்சனை ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி பேண்டோதெனிக் ஆசிட் டிஃபிஷியன்சினா பர்னிங் ஃபுட் சிண்ட்ரோம். ஸோ கால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எரிச்சலாக இருக்கும், ஒரு மாதிரி நெருப்பெறிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, காந்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஈஸ்ட் வந்து எடுத்துக்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து இதை ஈஸியாக வந்து க்யூர் பண்ணலாம். Thanks for listening.